அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நினைவின் கருவாயன். விழித்துக்கொள்வோம் நாம் அனைவரும், விழித்துக்கொள்வோம் நாம் அனைவரும். இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, 1970லேருந்து இப்போ 2024 வரையும் நம்ம கடந்து வந்த பாதைகளை மட்டும்தான் இப்போ பேச போகிறோம். மதிப்பிற்குரிய ஐயா முனிசாமி அவர்களால் மட்டும்தான் அண்ணாநகர் புதுக்காலனி என்ற ஒரு குக்கிராமத்தின் குடியிருப்புகளுக்கான பட்டா வாங்கி தந்தார். நிறைய போராட்டங்கள் பிறகு நம்ம ஊரில் யாருக்காவது என்ன நடக்குன்னு தெரியுமா? தெரியும். நிறைய பேர் விடாமுயற்சியின் காரணத்தினால அரசு பணியில் சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நல்ல காலேஜ் படிக்கிறாங்க. அது போதாதா? அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வெளியூர்லேருந்து போய் வந்து சந்தோஷமாக ஒரு பொங்கலோ தீபாவளி அந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அது போதும் தானே? ஆனால் அப்படி தான் இன்னுமே நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம். ஆனால் அது போதாது. இதை எப்படி சொல்லணுன்னா, நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதையாக சொல்ல போகிறேன். ஒரு மரத்தில் 100 பழம் இருந்துச்சான். மரத்துக்கு கீழே 50 பேர் இருந்தாங்க. அந்த 50 பேரில் 5 பேர் மட்டும் உடல் ரீதியான பலசாலியாக இருந்தாங்க. அந்த 5 பேர் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொருத்தனும் 10 பழம் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. மீதி இருக்கிறது 100 பழத்தில் 50 பழம் போச்சு. இங்கே கீழே இருக்கிறவங்க 45 பேர் இருக்கிறாங்க. அந்த 45 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அதில் கொஞ்சம் வலிமையான ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, மீதமுள்ள இருந்த பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. அதில் என்னன்னா 10 பேர் தான் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனோம். இந்த 45 பேரில் 10 பேர் மீதி இந்த 50 பழத்தை எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. இந்த 45ல் 10 கழிச்சா 35. அந்த 35 பேர் என்ன பண்ணாங்கன்னா, எதுவுமே கிடைக்காம வெறும் மரத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தானுங்க. முதல்ல நான் சொன்னேன், அந்த 5 பேரில் தலா ஒருத்தன் 10 பழம் எடுத்துகிட்டு போனான் பார்த்தியா, அவன் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தான். 5 பழத்தை பதுக்கி வச்சுட்டு மீதி 5 பழத்தை சாப்பிட்ட கொட்டை என்ன பண்ணுறான்னா, இந்த கீழே இருக்கிற 35 பேருக்கும் கொடுக்குறான். நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நான் கொடுக்குற கொட்டையை வச்சு மரமாக்கி மரத்தில் இருக்கிற பழமெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். இப்படி சொல்லிட்டு பின்னாடி 90 பழம் நான் எடுத்துக்குவோம், 10 பழம் நீங்கள் எடுத்துக்கணும். மரத்தில் காய்க்கும் 100 பழம், 10 பழம் உங்களுக்கு, மீதி 90 பழம் எனக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே கண்டிஷன் போட்டான். நம்ம ஆளுங்களுக்கு என்னென்னா, 10 பழம் கிடச்சிருச்சு, அப்பாடா செம்ம சந்தோஷத்தில் நாங்கள் நம்ம ஆளுங்க போடலாம். 10 பழம் கிடச்சிருச்சு. அந்த 10 பழத்தை வச்சு என்ன பண்ணலான்னா, நமக்கு, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வாழ்க்கையை கழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க ஃபுல்லாக சந்தோஷம். ஆனால் இப்படி தான் வாழ்ந்துட்டு இன்னி வரையுமே இப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தானுங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட ஏன் நம்ம மரத்து மேல் ஏறி பழம் பறிக்கலான்னு ஒருத்த கூட நினைக்கல. சண்டை போட்டாவது பழம் பறித்து நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு இன்னுமே ஒருத்தர் கூட நினைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டால், இங்கே சரியான ஒரு தலைவன் இல்லை வழிநடத்த. தலைவன் இருந்தால் சரியான பாதையில் எல்லாருமே நம்ம போயிருப்போம். ஆனால் அங்கே சரியான தலைவன் இல்லை. நமக்கும் கிடையாது, நம்ம ஊருக்கும் கிடையாது, நம்ம சமுதாயத்துக்கே கிடையாது. நம்மளை வழிநடத்த சரியான தலைவன் இல்லை. அப்படி இருந்திருந்தால் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு வரைபடத்தில் கூட அண்ணாநகர் புது காலனி என்ற ஒரு சின்ன ஒரு பார்ட்டி இன்னுமே இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ தான் அது தெரியுது. ஏன்னு கேட்டால், இங்கே ஒரு சமூக அரசியலை யாருமே ஒரு கண் பார்வையில் கூட நம்ம பார்க்குறதில்ல. நம்ம போகிறோம், நம்முடைய வாழ்வாதாரத்தை தேடி போகிறோம், வரோம், அது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, அது எல்லாம் எளிமையாக கிடைக்கிறதுனால நம்ம ஒரு சமூக அரசியலை பார்க்குறதில்ல. அப்படியே அரசியல் இருந்திருந்தால் நம்ம ஊரில் நமக்கான தேவைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். அரசியல் இருக்குது, நம்ம ஊரில் அரசியல் இருக்குது. எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரில் அரசியல் கொடிகம்பம் இருக்கும், ஆனால் அதில் கொடி பறக்காது. கட்சி கொடி இருக்கும், ஆனால் கட்சியே இருக்காது. கட்சி கொடி கம்பமும் இல்லை, கொடியும் இல்லை, ஆனால் கட்சி மட்டும் நம்ம ஊரில் இருந்துகிட்டே இருக்குது. இது பொதுப்படையான ஒரு விஷயங்கள். இது எல்லாருக்குமே நமக்கான தெரிஞ்சக்கூடிய விஷயம். ஆனால் இது வரையுமே யாருக்குமே தெரியல. நம்ம ஊருக்கு போகிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் டைமில் ஊருக்கு போய்ட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரோம். யாருன்னா நம்ம ஊரில் ஒரு கட்சி கொடி கம்பத்தில் கட்சி
கொடி பறந்துருக்குதா இது வரைக்கும் பார்த்துருப்பீங்களா? இந்த 10 ஆண்டு காலமாக யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இங்கே கட்சி இல்லை. கட்சி இருக்குது, கொள்கை இருக்குது. ஆனால் அது நமக்கு தேவையான அடிப்படை தேவை எதையுமே நம்ம யாருமே பூர்த்தி செய்கிறதில்ல. அவங்களுடைய விருப்பத்துக்கோசரம் தானே போகிறாங்க. கட்சினா அது கிடையாது. நம்ம ஊருக்கு எல்லா சலுகையுமே வருது. இப்போ கூட ரீசெண்டாக தருமபுரி ஆட்சியார் தருமபுரி கலெக்டர் நம்ம ஊருக்கான எல்லா சலுகைகளும் வருது. ஆனால் இது யாருக்குமே தெரியல. யாருக்குமே தெரியலாம். காரணம் ஏன்னா நம்ம ஒரு விழிப்புணர்வுலே இல்லை. நமக்கு தேவைகள் என்ன? நம்ம வெளியூர் போயிட்டு நமக்கான பிரச்சனைகள்லாம் நம்ம பூர்த்தி செஞ்சுன்னு நம்ம வரோம். ஊருக்கு வந்த உடனே ஒரு 10 நாள் இருக்கிறோம், மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, போயிடும். இது மட்டும் தான் நம்ம தேவைகள் இருக்குது. நம்ம சமூக பார்வை நம்ம இதுவரையுமே பார்க்கல. நம்ம ஊருக்கு எல்லா சலுகைகளும் வருது. ஆனால் யாரோ இதை தடுத்து நிறுத்துகிறாங்களோ இல்லை நமக்கு தெரியலையன்றது தான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. அப்படின்னு பார்த்துருந்தா நம்ம ஊருக்கு வீடு வந்திருக்கு, அலாட் பண்ணியிருக்காங்க. ட்ரைனேஜ் வந்திருக்கு, தெருவிளக்குகள் இப்போ சமீபமாக எரிமேடை கட்டிட்டாங்க, அதுக்கு ஆர்டர் வரல. பஸ்ஸு வந்துருந்துச்சு, சீராக பஸ் வந்துடுச்சு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா சரியான வழித்தடங்கள்னு சொல்லிட்டு அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ நமக்கான சலுகைகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நம்மளுக்கு என்ன? நம்ம ஊரில் என்ன? இப்போ நம்ம தேவைகள் நம்ம தேவைகளை நம்ம பூர்த்தி செஞ்சிட்டோம். நம்ம பசங்களுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறது? நம்ம சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாங்க. நமக்கு அடையாளம்னா என்ன? நமக்கு அடையாளமே கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம ஊர் பேர் பலகை இன்னுமே கிடைக்கல. வச்சா எதனா ஒரு பிரச்சனையில் சாஞ்சி போயிடுது, இல்லை உடைச்சிட்றாங்களோ, இல்லை இது மறுபடியும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கேட்டாலும் அது யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து வீரபாண்டியம்பட்டிலேருந்து உள்ளே என்ட்ரி ஆகும்போது நம்ம ஊரில் ஒரு போர்டு இருந்துச்சு. அந்த போர்டு இப்போ இருக்கா? கடந்த காலமாக அந்த போர்டே கிடையாது. அது வச்சா என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. எப்படி அது மட்டும் மிஸ் ஆயிடுது? நம்ம ஊருக்கான அடையாளம் என்னென்னா அந்த அரச மரம் மட்டும்தான். இப்போ வளர்ந்து வரும் காலத்தில் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கொரியர் வந்துடுது. மேக்ஸிமம் ஆர்டர் போட்டுடுறாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் ஊர் எங்கே இருக்குதுங்க அப்படின்னா, நீங்கள் வீரபாண்டியம்பட்டிலேருந்து ஒரு ரைட் எடுங்க, அங்கே ஒரு டர்னிங்கில் ஒரு ரைட் எடுங்க, அங்கே வந்தால் தான் எங்கள் ஊர் இருக்குது அப்படின்னு. ஏன் ஒரு போர்டு இருந்தால் அதை பார்த்துட்டு உள்ளே வருவாங்கல்ல, வர்றவங்க எல்லாமே உள்ளே வருவாங்கள்ல. இப்போ நம்ம அடிப்படை தேவைனாலே நம்ம ஊருக்கான போர்டு தான். அது யாருமே நம்ம சிந்திக்கவே மாட்டேன்றோம். ஏன் சிந்திக்க மாட்டேன்றோம்? நம்ம தேவையில் என்ன அதை தேடி மட்டும்தான் போகிறோமா தவிர இப்போ நமக்கு மட்டும் பேசலைங்க. நம்ம பேர பிள்ளைங்களுக்கு, வளர்ந்து வரும் சமுதாயத்தின் இளைஞர்களுக்கோசரம் தான் நம்ம இந்த பிரச்சனையை நம்ம பேச போகிறோம். இப்படியே போயிருந்தா கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம ஊரில் தலைவர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? துணைத் தலைவர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கிளர்க்கு பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கிராம நிர்வாக அலுவலர் அவர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? கவுன்சிலர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்பர் பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? இவங்க பேரெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியும். இதை கூட நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்க முடியல? நம்மளால் முடியாது தான். நம்மளால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம நான் இது உங்ககிட்ட பேசுகிறது நம்ம அடுத்ததான் நம்ம சண்டை செய்ய போகிறோன்றத நமக்கான தேவைகளை நம்ம ஏன் கேட்க மாட்டேன்றோம்? இப்போ நமக்கான தேவை ஒருத்தர்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனை அப்படியே போயிடுது. நாம் ஏன் களத்தில் இறங்கக்கூடாது? இறங்கி ஏன் நம்ம போராடக்கூடாது? இங்கே நான் ஒருத்தனா கத்தி பேசுகிறனால நான் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் நினச்சிடக்கூடாது. என்னால் எல்லாமே பண்ண முடியும். நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துவேன். சேர்த்தது தான் என்னுடைய குறிக்கோள். நம்ம எல்லாம் ஒன்று சேரலாம், ஒன்று சேர்ந்து போராடலாம். போராட்டத்தின் கடைசியில் முடிவு நம்ம தான் எழுத போகிறோம், மற்றவங்க எழுத போகிறது கிடையாது. நம்ம போராட்டத்துக்கு நம்ம தான் முடிவு எழுதணும், மற்றவங்க எழுதவே கூடாது. நம்ம ஊருக்கான தேவைகளை எல்லாமே இனிமேல் காலகட்டத்தில் எல்லாமே நம்ம ஒன்று சேர்ந்து போராடி களத்தில் நின்று ஜெயிக்கணும். நேற்று வரையும் கண்மூடித்தனமாக இருந்துட்டேங்க. இனிமேல் கண்மூடித்தனமாக இருந்தால் நம்மளை எல்லாத்தையும் போட்டு அடைக்கிடுவானுங்க. அடைக்கிட்டால் அப்புறம் அவ்வளோதான். பின்வரும் சந்ததிக்கு நம்ம என்ன செஞ்சோன்னு ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்களுக்கு தெரியாமே போயிடும். ஏன் இப்படி நம்ம அப்பா அம்மா வாழ்ந்துட்டாங்க? தாத்தா பாட்டி தான் இப்படி வாழ்ந்துட்டானுங்க, நம்ம ஏன் அப்பா அம்மா படித்து ஏன் இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு கொஷின் மார்க் நம்ம பேர பிள்ளைங்களுக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு மார்க் இருக்கும். அந்த கொஷின் மார்க் ஒருபோதும் வரவே கூடாது. அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடுவோம், சந்திப்போம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சந்திப்போம். நமக்கான அடையாளத்தை நம்ம ஊருக்கு காட்டுவோம். நம்ம ஊருக்கான அடையாளம்னா நிறைய ஸ்கில்ஸான நிறைய ஸ்கில்ஸான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அறிவு சார்ந்த நிறைய பெரியவங்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம், நம்ம ஏன் இப்படி எத்தனை காலத்தில் இப்படி இருக்கிறோம், நம்ம ஏன் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மாற்றிக்கூடாதுன்னு நம்ம கேட்கலாம். நன்றி, வணக்கம். கதை இன்னும் முடியல, இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது.